ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இப்போ தான் வந்துட்டு ஜனநாயகன் படத்துடைய ட்ரெய்லர் பார்த்துட்டு வரேன். நான் இந்த படம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே வந்துட்டு இந்த பகவத் கேசரி ரீமேக்குன்னு சொல்லியே எந்த ஒரு ஐப்புமே வந்துட்டு இந்த படத்து மேலே வராமல் பார்த்துக்கிட்டாங்க. கடைசியில் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இது பகவத் கேசரி ரீமேக் தான். நான் அந்த படத்தை பார்த்தது கிடையாது. பட் இப்போ ட்ரெய்லரை பார்த்தேன். ஐயோ வேறு லெவலாக இருந்ததுங்க. இதுக்கு முன்னாடி இந்த போன வருஷம் கோட்டு வந்தது இல்லையா, அதை பார்த்து கூட எனக்கு பெருசாக ஐப்லாம் இல்லை. 24 வந்தது கோட்டு, அது பெருசாக ஐப்லாம் ஆகலை. ஆனால் இந்த ட்ரெய்லரை பார்த்துமேட்டு என்னடா பயங்கரமாக தச்சுக்கிறீங்களா, கடைசி படம் தரமான படமாக தச்சுறாங்க. மாஸ் மூமெண்ட் பயங்கரமாக இருக்க போகுது. அதில் ஒரு சில சீன்ஸ்லாம் பார்த்தேன். ஓகே, இந்த சீன்ஸ் கண்டிப்பாக பயங்கரமாக இருக்க போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. மதன் கௌரி இருக்கார். ஓகே, பல வருஷம் கழிச்சு இப்போ விஜயோட கடைசி படத்தில் மதன் நடிச்சிருக்காரு. ஏன்னா மதன் கௌரி விஜயோடைய பயங்கரமான ஃபேன். அதுமேட்டு பூஜா ஆக்டர் இருக்காங்க, அப்புறமேட்டு பிரியாமணி இருக்காங்க, நாசர் இருக்கார், பிரகாஷ் ராஜ் இருக்கார், பாபி டியோல் இருக்காங்க, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. நான் பார்த்தேன் அது ரோபோட்லாம் ரோபோட்டில் சண்டை போடுறாங்க. விஜய் மிலிட்ரியாக இருக்கார் போல், போலீஸாக இருக்கார், அப்புறம் ஒரு காட்டுக்குள்ளே வாழ்கிறாரு, ஜெயிலில் இருக்கார், ஏதோ ஒரு திரும்ப அரசியல் பண்ண போகிறாரு போல். அரசியல்வாதியில் துவைச்செடுக்கிற மாதிரிலாம் சீன்ஸ் வச்சுருக்காங்க. திரும்பி போகிற ஐடியாவே கிடையாது. ஐ எம் கம்மிங் அப்படின்ட்டாரு. கன்ஃபார்ம்ங்க, படம் பிளாக் பஸ்டரு. இத்தனை மாதமாக இந்த படத்தில் எந்த ஒரு ஐப்புமே இல்லாமல் இருந்ததுக்கு இந்த ஒரு ட்ரெய்லர் போதும் ஐப்பு எங்கே எகிரிடுச்சு. விஜய் அவரோடைய கடைசி படம் பயங்கரமாக இருக்க போது நல்லா கன்ஃபார்ம் தெரிஞ்சு போச்சு. இதை போய் டீகோட் பண்ணுறேன், அது பண்ணுறேன், எதுவுமே பண்ண தேவையில்ல. பார்த்தீங்களா, ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு பொங்கல் அன்னைக்கு இல்லை பொங்கல் அப்புறமா ஃபேமிலியாக போயிட்டு தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அதை நானும் பண்ண போகிறேன். எனக்கு செம்ம சாட்டிஸ்ஃபைடு. இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா தளபதி விஜயோடைய கரியர்லேயே இந்த மெர்சல், பிகில், லியோ அதுக்கப்புறம் ஒரு பெஸ்ட்டு ட்ரைலர் நான் சொல்லுவேன். இந்த ட்ரைலர் இவ்வளோ கமர்ஷியலாக பயங்கரமாக எடுத்து வச்சுருக்காங்க. படம் வேறெல்லாம் இருக்க போது. இது ரீமேக்காக எனக்கு என்னென்னு தெரியல. ஆனால் கமர்ஷியல் படம். வினோத் என்ன சொன்னார், படத்தில் டல் மூமெண்ட் இல்லாமல் பயங்கரமாக இருக்க போது. அவ்வளோதாங்க, எனக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு. செம்மையான பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.